பம்கின் சீட் அப்படின்னு சொல்லப்படுற பூசணி விதைகள் ஆண்கள், பெண்கள் இருவருக்குமே இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்கின்றன. கருவுறுதலில் இதன் விளைவு குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்களின் டெஸ்டோஸ்டிரான் அளவை ஊக்குவித்து விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது. பூசணி விதைகள் தினமும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பம்கின் சீட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 100 கிராம் பூசணி விதையில் 559 கலோரி அளவுகள் உள்ளன. ஆரோக்கிய கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு, மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு, புரதம் 30 கிராம், விட்டமின் பி குழுமம், அத்தியாவசிய தாதுக்களான காப்பர், மாக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் B6, ஃபோலேட்ஸ், நுண்ணிய ஊட்டச்சத்துக்கள், விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, கனிமங்களான இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீசு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், செலினியம் போன்றவை அடங்கியுள்ளன. இதய ஆரோக்கியம் மேம்படும். பூசணி விதைகளில் ஒலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. இது எல்டிஎல் கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. HDL கொழுப்பை அதிகரிக்கிறது. மேலும் ஆரோக்கியமான லிப்பிட் அளவை பராமரிக்க உதவுகிறது. இவற்றில் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக உள்ளது. தாவர புரதம் நிறைந்துள்ளது. இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்துவதால் இதய கோளாறுகள் தடுக்கப்படுகிறது. எலும்புகள் வலுவாக இருக்க பூசணி விதைகளில் மெக்னீசியம் உள்ளது. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு சிறந்த சத்தாக மெக்னீசியம் இதில் உள்ளது. மெக்னீசியம் குறைபாடு கொண்டவர்களுக்கு எலும்பு அடர்த்தி இழப்பு தொடர்பான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு முறிவு போன்றவை உண்டாகலாம். மெக்னீசியம் 60% எலும்புகளில் சேமிக்கப்படுகிறது. தினமும் ஒரு ஸ்பூன் பூசணி விதைகள் சாப்பிடுவது உங்கள் எலும்பை உறுதியாக வைத்துக் கொள்ள உதவி புரியும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்க உதவி புரிகிறது. பூசணி விதைகள் இம்யூனோ மாடுலரி பண்புகள் உள்ளன. இது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும். கூடுதலாக பூசணியில் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள், பாலிபினான்கள் மற்றும் ப்ரீ டயபெட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதாக சொல்லப்படுகிறது. இதில் இருக்கும் விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ நோய் எதிர்ப்பு அமைப்பு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது. இவை ஜலதோஷத்தை குறைக்கவும், புரதம் மற்றும் மெக்னீசியம் ஆற்றல் மட்டங்களை ஆதரிக்கவும் உதவி புரிகிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்க தினமும் ஒரு ஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிடலாம். செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. பூசணி விதைகள் நார்ச்சத்துக்களுக்கான சிறந்த மூலம். இது செரிமான ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. உணவு நார்ச்சத்து குடல் நுண்ணுயிரிகளை பாதுகாக்கிறது. பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உண்ணும் உணவு செரிமானம் சீராவதால் குடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றுகிறது. செரிமானம் சீராவதால் மலச்சிக்கல் தடுக்கப்படுகிறது. தினமும் ஒரு ஸ்பூன் பூசணி விதை சாப்பிடுவது மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. தினசரி சரியான அளவு தூக்கம் மேம்பட பூசணி விதைகள் அதிக அளவு டிரிப்டோபானை கொண்டுள்ளது. இது ஒரு அமினோ அமிலம். இந்த உணவுகள் தூக்கத்தின் தரத்தையும் மொத்த தூக்க நேரத்தையும் மேம்படுத்தும் என்கிறது ஆராய்ச்சி. இதில் உள்ள தாமிரம், துத்தநாகம் மற்றும் செலினியம் போன்றவை தூக்கத்தின் தரத்தை உயர்த்துகிறது. தூக்கத்தை பாதிக்கும் கவலை உணர்ச்சியை இதில் உள்ள மெக்னீசியம் குறைக்க உதவுகிறது. தூக்கத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு ஸ்பூன் பம்கின் சீடை சாப்பிடலாம். விந்தணுக்களின் தரத்தை பலப்படுத்த பூசணி விதைகளில் துத்தநாகம் உள்ளது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த இவை உதவுகிறது. ஆண்களின் டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஹார்மோன் புரோஸ்டேட் மற்றும் பாலியல் செயல்பாடுகளுக்கு நன்மை பயக்கும். துத்தநாக குறைபாடு இருப்பவர்களுக்கு விந்தணு அசாதாரணங்கள் மற்றும் குறைந்த டெஸ்டோஸ்டிரான் அளவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. விந்தணுக்களின் ஆரோக்கியத்திற்கு பூசணி விதை உதவும் என்பது
விலங்குகளிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் துத்தநாகம் விந்தணுக்களின் தரத்துக்கு நன்மை பயக்கும் என்பதனால் இவை நிறைந்த பூசணி விதைகளை தினசரி 1 ஸ்பூன் எடுத்துக்கொள்வதன் மூலம் தரமான விந்தணுக்களை பெறலாம். பெண்கள் கர்ப்ப காலங்களில் சாப்பிட சிறந்த ஒரு நட்ஸ் வகை. பூசணி விதைகளில் நல்ல அளவு துத்தநாகம் உள்ளது. இது கர்ப்பத்துக்கு நல்லது. துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் குழந்தையின் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. இதில் உள்ள ஃபோலேட் கருவின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. கர்ப்பிணி பெண்கள் பூசணி விதைகள் போன்ற துத்தநாக விதைகள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் அதிக நன்மைகளை பெற முடியும். பெண்கள் மாதவிடாய் நிற்கும் காலத்துக்கு முன்பே இதை எடுப்பதன் மூலம் எலும்பு அடர்த்தி இழப்பான ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்கலாம். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். பூசணி விதைகளில் பாலிஃபினால்கள் மற்றும் பிற சேர்மங்கள் புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் என்று ஆராய்ச்சி ஒன்று கண்டறிந்துள்ளது. ஆய்வில் பூசணி விதை சாறுகள் புரோஸ்டேட் புற்றுநோய் செல்கள் மீது தாக்கத்தை மதிப்பீடு செய்துள்ளது. இந்த சாறுகள் புற்றுநோய் செல்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை தடுக்கிறது. மற்றொரு ஆய்வில் மார்பக புற்றுநோய் அபாயத்தை இது குறைப்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீரிழிவு அபாயத்தை குறைக்கும் பூசணி விதைகள். பூசணி விதைகளில் இரத்த சர்க்கரை குறைவு பண்புகள் உள்ளன. இது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. இதனால் நீரிழிவு நோய் நிர்வகிக்கவும் அதை தடுப்பதற்கும் இவை முக்கியமானதாக கவனிக்கப்படுகிறது. ஆய்வு ஒன்றில் பங்கேற்பாளர்கள் 65 கிராம் பூசணி விதைகளை சாப்பிட்டவர்கள் விதைகளை உட்கொள்ளாதவர்களுடன் ஒப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைத்துள்ளனர். நீரிழிவு குடும்ப வரலாறு கொண்டிருந்தவர்கள் பூசணி விதையை சாப்பிடுவதன் மூலம் அபாயத்தை தடுக்கலாம். கூந்தல் முதல் சருமம் வரை பூசணி விதைகள். பூசணி விதையை எடுத்துக்கொள்வது சருமம் மற்றும் கூந்தல் இரண்டின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இது கூந்தலை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சருமத்தை மென்மையாக வைக்கிறது. இளம் வயதில் முதுமை சருமம் என்பதனை தடுத்து சரும சுருக்கத்தை குறைக்கிறது. இதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது முகப்பரு மற்றும் தோல் நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது. தினமும் 1 ஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிடுவது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூசணி விதைகளை எவ்வாறு சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பூசணி விதைகளை சமைத்தால் அதன் ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படலாம். கூடுதலாக அதில் உப்பு சேர்க்கும் போது அவை ஆரோக்கியமற்றதாக மாறலாம். அதனால் இதை அப்படியே சாப்பிடுவதுதான் சிறந்த வழி. இதை ஸ்மூதியில் சேர்த்து சாப்பிடலாம். ஓட்ஸ் போன்றவற்றில் கலந்து எடுக்கலாம். எதுவுமே இல்லாமல் வெறுமனே மென்று சாப்பிடலாம். நாள் ஒன்றுக்கு 1 அவுன்ஸ் அளவுக்கு மேல் எடுக்கக்கூடாது. பூசணி விதைகள் ஆரோக்கியமானவை. இது கூந்தல், சருமம், செரிமானம், இதய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு அமைப்பு, எலும்பு உறுதி என பல அற்புத நன்மைகளை அளிக்கிறது. இந்த கொட்டைகள் லேசான கசப்பு சுவை என்பதனால் பொடியாக்கி அல்லது வறுத்து சாப்பிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.